and welcome back to my channel. I like trendy fashion. Fashion na உங்களுக்கு ரொம்ப passion-ஆ அப்படினா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல saree draping mistakes தான் பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏனா நம்ம நிறைய saree draping வீடியோ பார்த்தாலும் அந்த கைப்பக்குவம்னு சொல்வாங்க. அது அவங்களுக்கு தான் சூப்பரா வரும். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம கட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனல் அவுட்புட் என்னன்னு பார்த்தா இதுக்கு நம்ம கத்துனதே பரவாயில்லை போலயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக் வந்துரும். அதனால நம்ம புது புது டெக்னிக்ஸ்லாம் கத்துக்கிட்டு saree drape பண்றதை காட்டிலும் நம்ம எப்பயும் கட்டுற மாதிரி கட்டி அதுல சில விஷயங்களை ஆட் பண்ணி இல்ல அதுல சில விஷயங்களை டெலீட் பண்ணி நம்ம கட்டி பார்த்தோம்னா நம்ம saree draping சூப்பரா தாங்க இருக்கு. நம்மளே கூட ஒரு வீடியோ போடலாம்னு வைங்களேன். உடனே நிறைய பேர் இந்த saree draping வீடியோ போடுங்க, இந்த saree பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. saree பத்தி வேணா சொல்றேன், ஆனா saree draping வீடியோலாம் எப்படி போடுறதுன்னு தெரியல. அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த saree பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரியா புட்டிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்குது. அவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த saree வந்து இந்த கிரீன் அண்ட் காப்பர் சரி காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு 1000 புட்டா கான்செப்ட்ல இந்த saree பண்ணிருக்காங்க. 1000 புட்டா நல்லா இருக்கே, குடுங்க எண்ணி பாப்போம் 1000 இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த saree எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டேக் பண்றேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நிறைய சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன மாதிரி saree லவர் அப்படின்னா உடனே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் கமிங் பேக் டு தி டாபிக் saree draping mistakes. ஸோ நம்ம எப்பயும் கட்டுற மாதிரியே புடவை கட்டுவோம், நமக்கும் நல்லா கட்ட தான் தெரியும். பட் அதுல சில விஷயங்கள் நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா, நிறைய பேரு கீழே ஃபர்ஸ்ட் ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் ப்ளீட் எடுப்பாங்க. அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா அவுட்புட் அந்த அளவுக்கு லுக் நல்லாவே இருக்காது. எங்க வீட்லயே எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே ஃபர்ஸ்ட் கீழே ப்ளீட் எடுத்து சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் மேல ப்ளீட்டே எடுத்து வைப்பாங்க. ஒரு அளவு மட்டும் பார்த்துட்டு கீழே ப்ளீட் வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் மேல ப்ளீட் இப்படி 1 by 1 தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு லுக் நல்லா இருக்காது. நம்மளுடைய அவுட்புட் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ப்ளீட் எடுத்துக்கணும். ஸோ ஷோல்டர் ப்ளீட் உங்களுடைய அகலம் உங்க கம்ஃபர்டபிளுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராட் ஷோல்டர் இல்ல பிக் பஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே இந்த அளவுக்கு இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் ஷோல்டர் ப்ளீட் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற ப்ளீட் எடுப்பேன். ஸோ இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 எதுவும் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா பின் பண்றதுல. ஸோ சாரினாலே நமக்கு வந்து ஒரு டசன்ஸ் ஆஃப் பின் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோலாம் தேவையில்லைங்க. ஒரு சில பின்லயே நம்ம சூப்பரா saree drape பண்ணிடலாம். நீங்க saree drape பண்றப்போ எங்க பின் குத்துவீங்க, இந்த ஷோல்டர் பின் கண்டிப்பா எல்லாரும் குத்துவோம். ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க நீங்க saree drape பண்றது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ டெக்னிக் என்றால் நான் எப்படி குத்துவேன் அப்படின்னா கரெக்டா ஷோல்டர்ல குத்த மாட்டேன். ஒன்னு ஷோல்டருக்கு முன்னாடி இருக்கும், இன்னொரு பின் வந்து ஷோல்டருக்கு பேக் சைடுல இருக்கும். ஸோ இந்த பேக் சைடு பின் வந்து இந்த ப்ளீட் இப்படி முன்னாடி வராம இருக்கு, ஸோ குளிரப்ப இப்படி முன்னாடி விலகாம இருக்கு, அதுக்காக இந்த பேக் பின் குத்துவேன். அண்ட் இந்த பின் வந்து எனக்கு எப்பயுமே இங்க ஒரு டயகனலா இருந்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால இந்த பின் வந்து ஷோல்டருக்கு போச்சுன்னு வைங்களேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி கழுத்தை நெருக்கிட்டு போற மாதிரி ஒரு லுக் வந்துடும். அதனால இந்த ஷோல்டருக்கு டைரக்டா பின் பண்ணாம ஒன்னு ஷோல்டருக்கு கொஞ்சம் முன்னாடி, இன்னொன்னு ஷோல்டருக்கு நல்லாவே பின்னாடி. ஸோ இந்த 2 பின்ல நீங்க மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா குத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களை பாக்குறதுக்கும் அந்த saree drapingம் ரொம்ப அழகா வந்துடும். ஸோ கீழே கூட எவ்வளவு நம்ம கொசமோசா பண்ணாலும் இந்த மேல் பார்த்து மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து நேர்த்தியா பண்ணிட்டோம்னு வைங்களேன், saree draping சூப்பர், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ இது வந்து செகண்ட் மிஸ்டேக். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நான் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப டைட் பண்ணி இப்படி இழுத்து பின் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி டைட்டா இருக்கு அப்படின்னா இது இப்படி அமிங்கி இருக்கும், ஆனால் அடுத்தது இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லுக் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இவ்வளோ டைட்டு, அது என்ன அவ்வளோ பயம் saree விலகிடுமா என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பயம்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் மீலாம் saree விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே வந்து இல்லை இங்க பின் பண்றது இல்ல இதை ரொம்ப டைட்டா இழுத்து இங்க பின் பண்றது, ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி பண்றது எனக்கு பிடிக்காது. ஏன்னு வைங்களேன் இந்த டயகனல் அப்போ ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டயகனலா இருந்தாதான் அந்த ஒரு saree draping அந்த லுக்கே ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். அதனால இந்த இடத்த வந்து டைட் பண்ணிடாதீங்க. பட் அது வந்து ரொம்ப லூஸா இருந்தாலும் இறங்கிடும் தான். பட் அதை வந்து கொஞ்சம் இங்கே எடுத்து ஒன்னு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பின் குத்துறீங்க அப்படின்னா அந்த டயகனல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்க ரொம்ப இப்படி இழுத்து இப்படி குத்துட்டீங்கன்னா பானெட் மாதிரி இங்க இருந்து இங்க இப்படி போயிடும். ஸோ அது நல்லா இருக்காது. எப்பயுமே வந்து இங்க கொஞ்சம் ரொம்ப டைட் இல்லாம ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா அந்த லுக் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த காமனான மிஸ்டேக் நம்ம எதுல பண்ணுவோம் தெரியுமா,
அந்த கீழே இருக்க ப்ளீட்டை சொருகிற இடத்துல பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், ஸ்கர்ட் எங்க கட்டுறது, தொப்புளுக்கு கீழே கட்டலாமா, தொப்புளுக்கு மேலே கட்டலாமா, இல்லை கரெக்டாக தொப்புள்ள கட்டலாமா, அந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது வந்து உங்க ஹைட்டை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப லோ ஹிப் இல்லாம நல்லா அப்பர் வேஸ்டே கட்டலாம். இல்லை நீங்க ஹைட்டா இருக்கீங்க அப்படின்னா லோ வேஸ்டே கட்டலாம், உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இல்லை என்ன மாதிரி நீங்க ஒரு நார்மல் ஹைட் அப்படின்னா நான் கரெக்டா நேவல் பாயிண்டே கட்டுவேன், கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேஸ் நம்ம. ஸோ அப்படி நம்ம சொருகிறோம் இல்லையா கீழே இருக்க ப்ளீட்டு, நிறைய பேர் கரெக்டா அந்த நேவல் பாயிண்ட்ல சென்டர்ல சொருகுவாங்க. ஸோ அது வந்து அப்படி சொருகுனா அந்த கீழே இருக்க ப்ளீட் இப்படி ஒரு ஓரமா ஒதுங்கிடும். அதனால எப்பயுமே நேவல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல அந்த ப்ளீட்டை சொருகுங்க. அப்போதான் நம்ம நடக்கிறப்போ நல்லா ஒரு மயில் தொகை மாதிரி அந்த கீழே இருக்க ப்ளீட் விரிஞ்சு நடக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த பார்க்குற அந்த லுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் வந்து நேவல் பாயிண்ட்டுக்கு அப்படியே ரைட்ல, அந்த இங்க இருக்கிறது வந்து நேவல் பாயிண்ட்டுக்கு ரைட்ல இருக்கும், இந்த சைடு இருக்கிற எண்டு வந்து கரெக்டா நேவல் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இந்த பக்கம் சொருகுனா தான் நம்மளுடைய ப்ளீட் வந்து கீழே நல்லா விரிஞ்சு ரொம்ப ஒரு அழகான லுக் நம்ம நடக்கிறப்போ தெரியும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாம கொஞ்சம் இதை மாத்தி பண்ணி பாருங்க. அண்ட் கட்டாயமா சாரி கட்டணும் அப்படின்னாலே கிரவுண்டை டச் பண்ண மாதிரி தான் சாரி கட்டுறோம். ஸோ இட் ஷுட் டச் த கிரவுண்ட், அவ்வளோதான். சாரி பாலா போயிருமே மந்த்ல நம்ம கவலைப்பட்டோம்னா லுக்கு போயிருவா, யோசிச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நல்லா கிரவுண்ட் டச் பண்ற மாதிரி சாரி கட்டுங்க. அப்போதான் நம்மளோட ஹீல்ஸ் போடுறப்போ ஒரு ஸ்லிப்பர் போடுறப்போ நல்ல ஒரு அழகான லுக் நமக்கு கிடைக்கும். அண்ட் எப்பயுமே சாரி டிரேப்பிங்க்கு வந்து ஷேப் வியர் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஷேப் வியர்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மள ஷேப்பா காமிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியும் நிறைய ஷேப் வியர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஷார்ட்டா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வியர்ஸ் இருக்கு, நல்ல டால் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வியர்ஸ் இருக்கு. ஸோ ஷேப் வியர்ஸ்ல நம்ம வெயிஸ்ட் அளவு மட்டும் இல்லாம ஹைட்டுக்கும் வந்து நிறைய ஷேப் வியர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போலாம் சூப்பரா இந்த வியர்ஸ் ஷேப் வியர்ஸ்லாம் கிடைக்குது. நீங்க சாரி கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கட்டுங்க. நம்மளுடைய இந்த ஸ்டீரியோ டைப்பான அந்த பழைய பாவாடை எல்லாம் வேண்டாம். இப்போ ட்ரெண்டிங்க்கு அப்டேட் ஆயிடுங்க, இது வரைக்கும் ஆகுனா இனிமே அப்டேட் ஆயிடுங்க. இன்கேஸ் நீங்க பஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பஸ்ட் நார்மல் சைஸை விட ஸ்மால் சைஸா இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு செஸ்ட்ல ஃபீல் பண்ணுங்க, தாராளமா பேரட் பிரேசியர் யூஸ் பண்ணுங்க. பேரட் பிரேசியர், ஷேப் வியர் இது எல்லாமே உங்களை வந்து சாரியில ஸ்ட்ரக்சரா அழகா காமிக்கும். இது எல்லாமே ரொம்ப காமனான விஷயங்கள் தான். நம்ம கட்டுற மாதிரியே எப்பயும் போல புடவை கட்டலாம். அதுல இந்த சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்மளோட லுக் சூப்பரா இருக்கும். எப்படி எனக்கே சாரி கட்ட தெரியாது, ஆனா என்கிட்டயே நிறைய பேர் நீங்க நல்லா சாரி கட்டுறீங்களே எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ, ஓ இவ்வளவுதானா விஷயம், இது சின்ன சின்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சாலே நம்ம சாரி அழகா கட்டுறோமா அப்படின்றது எனக்கு தோணிதான் நான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ நானும் நிறைய சாரி டிரேப்பிங் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அந்த பார்க்குறப்போ நல்லா புரியுற மாதிரி இருக்கும், பட் நம்ம கட்டுறப்போ கட்டுவோம், பட் அந்த லுக் வந்து நமக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் போ விட்றா அவுட்ரா நம்ம ஸ்டைல்லே கட்டுவோடா அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி நமக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பழகிருக்கோமோ அதுதான் நமக்கு வரும். இன்னொன்று நான் சொல்ல வரும்னா, இப்போ வந்து நீங்கள் காலேஜ் கேர்ளாக இருக்கீங்க, ஒரு நியூவா இப்போதான் புதுசா சாரி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம், தாராளமா பின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா டைமும் வந்து கான்சியஸாவே இருக்க முடியாது. காலேஜ் அப்படின்னாலே விளையாடுவோம், ஓடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட அடிச்சு பிடிச்சி விளையாடுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம கான்சியஸா இருக்க தேவையில்லை. இங்க ஒரு பின் குத்திட்டோம்னா ஸோ இங்க சின்ன பின் இந்த இடத்துல, பட் நோட் இது வந்து இப்படி டைட்டா இப்படி இழுக்கவோ இல்லை இப்படி இழுக்கவோ கூடாது, கரெக்டா இங்க வச்சு வந்து ஒரு பின் குத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க சாரி ட்ரேப் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த புடவையோட அழகே, அது நம்ம எவ்வளவு நேர்த்தியா கட்டுறோம், அந்த கட்டுற விதத்துலதான் அந்த நேர்த்தி அந்த புடவையோட அழகே இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த சாரி நான் நல்லா கட்டியிருக்கேன்னா, இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா, சாரி பார்க்க நல்லா இருக்காது, ஐம் 100% ஷுர், பட் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சாரி வீடியோஸ் நான் அடுத்தது போட ட்ரை பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப். ஏன்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஆனால் என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் என்னுடைய சேல்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். www.elite20fashion.com நான் டிசைன் பண்ண நல்ல ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். நீங்க அதுலயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9655975243 நம்பருக்கும் நீங்க பிங் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதோட லேட்டஸ்ட் ரீல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மோஜில கூட என்னுடைய கண்டென்ட்டோட சிறு துளிகள் இருக்கும், நீங்க அதுலயும் ஃபாலோ பண்ணலாம். உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன். Until this is Sangeeta saying bye bye.